தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அப்போ என்னோடய கேள்வி என்னன்னாங்கப்பா, மின் குறுக்கு அப்படின்னு சொல்லிங்க ஒரு விளக்கத்தில். அப்போ மின் குறுக்குன்னா மின்காந்தம் ஒன்று இருக்கணும்லப்பா. எனக்கு கொஞ்சம் மின்காந்தம் பற்றி ஒரு விளக்க உரை கொடுங்கப்பா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது காந்தம் அப்படிங்கிறது பேசிக்காக காந்தம் அப்படிங்கிறது முதல் அணு என்று தோன்றும்போது, அதாவது விண் எனும் நுண்ணணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் தான் காந்தம். அப்போ அது பேசிக் காந்தம். அப்போ அந்த முதல் பூதத்திலிருந்து வெளிப்படும் போது அது அடிப்படையான காந்தம். அந்த காந்தம் திணிவு பெறும்பொழுது அல்லது திணிவு பெற்ற பூதத்திலிருந்து வெளிப்படும் போது அப்போ என்ன ஆகுது? இப்போ தனியாக ஒரு அணுலேருந்து வரும்போது அது அடிப்படையான காந்தமாக இருக்குது. இப்போது காற்று என்பது என்ன? காற்று என்பது ஒரு அணுக்களினுடைய கூட்டு, ஒரு அடர்த்தியாக நெருங்கி இயங்கக்கூடிய அந்த காற்று. அப்போ அந்த அந்த கூட்டு மாஸ் என்று சொல்கிறோமே, அதிலிருந்து காந்தம் வெளிப்படும் போது என்ன ஆகிறது? அந்த ஒவ்வொரு அணுவிலிருந்து வெளிப்படும் அந்த அடிப்படை காந்தம் திணிவு பெற்ற காந்தமாக கொஞ்சம் அடர்த்தி அதிகமாகுது இல்லையா? அந்த அடர்த்தி அதிகமாகி வரும்போது அதனுடைய தன்மை மாறுது. அப்போ இப்போ என்ன ஆகுது? காற்றிலையும் நெருப்புலையும் இருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் எப்படி வருகிறது என்று சொன்னால் மின்காந்தமாக மாறுகிறது. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் திணிவாகும்போது நீரிலிருந்தும் நிலத்திலிருந்தும் வரும்போது அது ரசாயன காந்தமாக மாறுகிறது. அப்போ மின்காந்தம் ரசாயன காந்தம் என்பது அந்த காந்தத்தினுடைய திணிவு நிலைகளை தவிர அடிப்படை காந்தம்தான். அதனுடைய அடர்த்தி கூடும்போது இப்படி மாறுகிறது. இப்போ அதுலேயும் கூட காற்றிலிருந்து வருவதும் மின்காந்தம்தான், நெருப்பிலிருந்தும் வருவதும் மின்காந்தம் தான். ஆனால் ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த அது ரெண்டையுமே மின்காந்தம் தான் மகரிஷி சொல்கிறார். அப்போ இப்போது நம்ம உடம்புல அந்த மின் குறுக்கு அப்படின்னு ஓடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது தானே. அங்கே அடிப்படை காந்தம் என்பதும் இருக்கும். இப்போ அந்த காந்தம் மின்காந்தமாக வருதுன்னா அங்கே என்னது? அந்த காற்று நெருப்புங்கிற பூதமும் நம்மிடம் இருக்கிறது அல்லவா? அப்போ அங்கே என்னது? மின்காந்தம் என்பதும் இருக்கும், ரசாயன காந்தம் என்பதும் இருக்கும். அப்போ இந்த சுவை மனம் இந்த ரெண்டுலையும் வருவது ரசாயன காந்தமாக இருக்கிறது. அந்த நாக்கு மூக்கு இந்த ரெண்டு தானே. நாக்கில் வரும்போது சுவை நீர், மண்ணில் வாசனையில் வரும்போது மண்ணின் மனம்னு சொல்கிறோம். அப்போ அது ரசாயன காந்தமாக வருகிறது. இப்போது நம்ம நாக்கின் மூலமாக சுவையை உணர்கிறோம் அல்லவா? அதுவும் காந்தம்தான். சுவை என்பதும் காந்தம்தான், அது ரசாயன காந்தம். வாசனையாக இருப்பது அதுவும் காந்தம்தான், அது ரசாயன காந்தம். சரி, இப்போ மின்காந்தம்ங்கிறது நம்ம பார்க்குறோம், கண்ணில் பார்க்குறோம், அது ஒலி, இது மின்காந்தம். காதில் கேட்கிறோம், இது மின்காந்தம். அப்போ இந்த மாதிரி அந்த மின்காந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டம். அப்போ மின்குறுக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன ஆகுது? இப்போ நம்ம உயிராற்றல் ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். உடம்புல உயிராற்றல் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உயிராற்றல் என்பது உயிர் என்பது எது? அடிப்படை விண் என்பது தானே உயிர் துகளாக இருக்கிறது. இப்போது வாழ்க வளமுடன். அதாவது விண் என்பது தான் உயிராக இருக்கிறது. அப்போ உடலுக்குள்ளாக உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது இந்த உயிர் துகள்களிலிருந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய ஆற்றல் இப்போ உயிராற்றல்னு சொல்கிறோம். அதான் உயிர் சுழற்சி, உயிர் ஓட்டம்னு சொல்கிறோம். சரி, அது அடிப்படை காந்தம் தானே? ஆமாம்.
சரி, அடிப்படை காந்தம் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு கழிவு வந்து விட்டது. கழிவு வந்த உடனே அந்த அடிப்படை காந்தம் ஓட முடியாமல் அது தடுக்கிறது. தடுக்கிற இடத்தில் இது தேங்குகிறது. காந்தம் தேங்குகிறது. அப்போ தேங்கும்போது அந்த அடிப்படையான காந்தம் அந்த தேக்கம் வரும்போது அங்கே அழுத்தம் அதிகமாகும் போது அது என்னவா மாறுகிறது? மின்காந்தமாக மாறுகிறது. அது தேங்கினதுனால மின்காந்தமாக மாறுது. அதனால தான் மின் குறுக்கு என்று சொல்கிறார் மகரிஷி அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ அது உயிராற்றல் தான், உயிர் ஓட்டம்தான். அது தடையாகி தேங்கும்போது அது மின்காந்தமாக மாறி அது மின்குறுக்காக மாறுகிறது. அப்போ இந்த உயிராற்றலினுடைய ஓட்டமே மின்காந்தம் என்று சொல்ல முடியாது. அது உயிராற்றலினுடைய உயிர் ஓட்டம்தான். அது தடையாகும் போது அது மின் குறுக்காக மாறுது பாருங்க. அப்போ தான் அது மின்சார காந்தமாக மாறி தேங்குது. அதனால தான் அது தடை. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.